Good morning, students. Welcome to YouTube channel. 7th Standard Science Term 1, Unit 6, Health and Hygiene. In this lesson, we are going to see now the answers for the book back questions. 1. Choose the appropriate answer. Ravi has sound mind and physically fit body. It refers to A. Hygiene, B. Health, C. Cleanliness, and D. Wealth. இதில் ஹெல்த் என்பது அவருடைய நல்ல மனநிலையையும் திடகாத்திரமான உடலையும் குறிக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அந்த விதத்தில் பி இஸ் தி ரைட் ஆன்சர். 2. ஸ்லீப் இஸ் நாட் ஒன்லி குட் ஃபார் அவர் பாடி பட் இட்ஸ் ஆல்சோ குட் ஃபார் அவர் ஏ என்ஜாய்மெண்ட், பி ரிலாக்ஸேஷன், சி மைண்ட் அண்ட் டி என்வாயர்மெண்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சாய்ஸஸ். அதில் சி மைண்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். அதாவது தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல இதற்கும் சிறந்தது என்று பார்த்தோமானால் அது மனதிற்கு நல்லது என்பதை விடையாக காண்கிறோம். 3. Our living place should be A. Open, B. Closed, C. Clean and D. Unclean or untidy. இதில் C. Clean என்பது சரியான வார்த்தையாகும். நாம் வாழுமிடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். 4. Tobacco chewing causes A. Anemia, B. Periodontitis, C. Tuberculosis and டி நிமோனியா. அதாவது புகையிலையை மெல்லுவதால் நமக்கு பற்குழிகள் ஏற்படுகிறது என்பதை நாம் இந்த பாடத்தில் பார்த்தோம். கொஸ்டின் நம்பர் 5. The first aid is to A. save money, B. prevent scars, C. prevent the medical care and D. relieve the pain. அதாவது முதலுதவி என்பதன் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா to relieve the pain or வலி நிவாரணம் என்பது சரியான விடை. So D is the right answer. Question 2. fill in the blanks. A group of people living together in a particular area is called a community. கம்யூனிட்டி என்பது சரியான விடை. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றாக வாழும் மக்களை நாம் சமூகம் என்று அழைக்கின்றோம். I am a green color box with garbage. I am dash. I am biodegradable waste bin. அதாவது நான் பச்சை நிறத்தில் குப்பைகளோடு இருக்கக்கூடிய பெட்டி. நான் மக்கும் குப்பைக்கான பெட்டி என்பதை விடையாக பார்க்கிறோம். C. Eyes are considered as dash to the world. ஸோ இந்த பாடத்தில் குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கிறது ஐஸ் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் விண்டோஸ் டு தி வேர்ல்ட். அதாவது கண்கள் உலகினை காணப்படும் ஜன்னல்களாக நாம் பார்க்குறோம். த ஹேர் ஃபாலிகல்ஸ் ப்ரொடியூஸ் டேஷ் விச் கீப்ஸ் தி ஹேர் ஸ்மூத். முடியை மென்மையாக வைத்திருக்க மயிர்கால்கள் எண்ணெய் உற்பத்தி செய்கிறது என்பதை நம்ம பாடத்தில் பார்த்தோம். ஸோ ஆயில் இஸ் தி ரைட் ஆன்சர். 5. Tuberculosis is caused by the bacterium dash Mycobacterium tuberculosis. அதாவது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே எனும் பாக்டீரியாவால் காசநோய் ஏற்படுகிறது என்பதை நாம் விடையாக பார்க்குறோம். Now coming to 3. State true or false. If false, correct the statement. 1. All food should be covered. நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம் உணவுப் பொருட்களை நாம் எப்போதும் மூடி வைத்திருக்க வேண்டும். So therefore it is true. 2. Chicken pox is also known as leukoderma. This is a false statement because the other name for chicken pox is varicella என்பதை நம்ம பாடத்தில் பார்த்தோம். 3. Stomach ulcer is a non-communicable disease. அதாவது வயிற்றுப்புண் ஒரு தொற்றா நோய் என்பது என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் என்று கேட்டிருக்காங்க. இது சரியான ஸ்டேட்மெண்ட். ஸோ இட்ஸ் அ நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்பதை ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறோம். கொஸ்டின் 4. ரேபிஸ் இஸ் அ ஃபேட்டல் டிசீஸ். அதாவது நாய்க்கடி ஏற்படும் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த ரேபிஸ் என்ற நோய் ஒரு உயிர் போக்கும் நோயாக கருதப்படுகிறது என்பதால் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் என்பதை நம்ம பார்க்குறோம். 5. First degree burns damage the whole skin. It's a false statement. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி ஃபர்ஸ்ட் டிகிரி burns only damage epidermis என்பதை நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம். கொஸ்டின் நம்பர் 4. Match the following. இதில் லெஃப்ட் சைடில் 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேபிஸ், காலரா, டியூபர்குலோசிஸ், ஹெப்பாட்டிடிஸ், டைஃபாய்டு. இதெல்லாம் ஒரு வகையான நோய்கள். அதற்கு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க அதனுடைய அசோசியேட்டட் நோட்டிகள் டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் அல்லது அதனால் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் அல்லது விளைவுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பொருத்தி காட்டியிருக்கிறோம். அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ரேபிஸ் என்பது ஹைட்ரோபோபியா என்ற எஃபெக்டை உண்டாக்கும். அதாவது தண்ணீர் பார்த்தால் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என்று பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. காலரா காசஸ் கிராம்ஸ் இன் லெக்ஸ் and tuberculosis is caused by a bacterium called Mycobacterium. Hepatitis results in yellow urine in human beings and typhoid is caused by Salmonella என்பதை நம்ம பாடத்தில் பார்த்தோம். ஆக
இதை முறையாக பொருத்தி காட்டியிருக்கிறேன். இதை பார்த்துக்கிங்க. Now coming to question number 5, analogy. Analogy என்பது இதில் ஒப்புமையாக நீங்கள் கொடுக்கப்பட்டுள்ள விஷயத்தை வைத்து சரியான விடையை கொடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் டிகிரி பேர்ன்ஸ் காஸ் டேமேஜ் டு எபிடர்மிஸ் என்று பார்த்தோமானால், செகண்ட் டிகிரி பேர்ன் வந்து டெர்மிஸ், அதாவது அந்த எபிடர்மிஸ் என்ற மேல் தோலுக்கு கீழ் உள்ள பகுதியை இது பாதிக்கிறது என்றதை பாடத்தில் பார்த்தோம். 2, டைஃபாய்டு is caused by bacteria, whereas hepatitis is caused by virus என்ற நுண்கிருமியின் காரணமாக ஹெப்பாட்டிட்டிஸ் நோய் உருவாகிறது என்பதை நம்ம அந்த பாடத்தில் பார்த்தோம். 3, tuberculosis is transmitted through air. ஸோ இட்ஸ் கண்டேஜியஸ் டிசீஸ் ஆர் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று பாடத்தில் பார்த்தோம் இல்லையா. அதில் வந்து ஏர் வந்து டியூபர்குலோசிஸ் பரவுவதற்கு காரணமாக இருக்கிறது என்று பார்த்தோமானால், காலரா பரவுவதற்கு நீர் அல்லது தண்ணீர் வந்து காரணமாக அமைந்து விடுகிறது என்பதை ஆன்சராக பார்க்குறோம். Now question 6. Consider the following statements and choose the correct option. 1. Assertion: oral hygiene is good. Reason: sound teeth has healthy gums and healthy surrounding tissues என்பது அசர்ஷன் அண்ட் ரீசனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் சாய்ஸில் வந்து பார்த்தோம்னா ஏ, தட் இஸ் போத் ஏ அசர்ஷன் அண்ட் ஆர் ரீசன் ஆர் ட்ரூ என்பது சரியான விடையாக நாம் பார்க்குறோம். அதாவது வாய் சுகாதாரம் நல்லது என்பது கூற்றாக கூறப்பட்டுள்ளது என்றால், நல்ல பற்கள் ஆரோக்கியமான திசுக்களை கொண்டு ஈறுகளால் சூழப்பட்டிருக்கும் என்பதை விடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து இரண்டும் கூற்று மற்றும் அதற்கான காரணம் சரி என்று பார்க்கிறோம். Question 2. Assertion: chicken pox is a viral communicable disease, and reason: it is characterized by rashes on the whole body, fever, headache and tiredness. இதில் கொடுத்திருக்க இந்த assertion and reason both are found to be correct என்பதால் A is the right choice. அதாவது சின்னம்மை ஒரு வைரஸ் தொற்று நோயாகும். உடல் முழுவதும் தடிப்புகள், காய்ச்சல் மற்றும் அம்மை கொப்பளங்கள் போன்ற அறிகுறிகளை இக்கிருமிகள் தோற்றுவிக்கின்றன என்பது ரெண்டும் சரியான ஸ்டேட்மெண்டாக இருக்கின்ற காரணத்தினால both A and R are true. Now coming to question number 7. Answer very briefly. 1. What is hygiene? Hygiene refers to the good habits and their practices which are followed to prevent diseases, maintain good health and sound mind. அதாவது சுகாதாரம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு, சுகாதாரம் என்பது நோய்களை தடுப்பதற்காகவும் நல்ல ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் பேணப்படும் சிறந்த செயல்கள் மற்றும் பழக்க வழக்கங்களாகும் என்று நாம் விடையாக பார்க்கிறோம். Question 2. Write about the right way of protecting the eyes. அதாவது உங்கள் கண்களை பாதுகாக்கும் முறைகள் பற்றி எழுதுக என்று கேட்கப்பட்டிருக்கிறது. We should protect our eye from the diseases, dust in the surroundings and climatic condition like excess heat. We should eat foods rich in vitamins. நாம் நமது கண்களை நோய்களிலிருந்தும் சுற்றுப்புறத்தில் இருக்கும் தூசு போன்ற மாசிலிருந்தும் அதிக வெப்பம் போன்ற தட்பவெப்ப நிலையிலிருந்தும் பாதுகாக்க வேண்டும். வைட்டமின் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்பது விடையாக நாம் பார்க்குறோம். Question 3. How to keep your hair clean and healthy? Regular rinsing and washing hair with clean water and massage of the scalp and using good toothed comb will keep my hair clean and healthy. உனது முடியை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைக்க என்ன தேவைப்படுகிறது என்று பார்த்தோமானால், நமது தலைமுடியை சுத்தமான தண்ணீரால் அலச வேண்டும், உச்சம் தலையை நன்றாக தேய்த்து குளிக்க வேண்டும், மேலும் நல்ல தரமான சீப்பு கொண்டு முடியை பராமரித்து சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்க வேண்டும். Question 4. Sobi frequently plays with her mobile. Suggest your ideas to protect her eye from irritation. I would suggest Sobi to wash her eyes with cold water and reduce her playing time with her mobile phone. அதாவது சோபி தனது கைபேசியில் அடிக்கடி விளையாடுகிறார். கண் எரிச்சலிலிருந்து கண்களை பாதுகாக்க உனது பரிந்துரை என்ன என்ற கேள்விக்கு, நான் சோபியிடம் அவளது கண்களை சுத்தமான குளிர்ந்த தண்ணீரால் கழுவ ஆலோசனை கூறுவேன். அவள் தனது கைபேசி பயன்பாட்டு நேரத்தை குறைத்து கொள்ளவும் பரிந்துரை செய்வேன். Question 5. Give any 2 communicable diseases which spread in your locality during monsoon. அதாவது மழைக்காலத்தில் உங்கள் பகுதியில் பரவக்கூடிய 2 தொற்று நோய்களை பற்றி பேரிடுக என்று கேட்டிருக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதத்தில் காலரா, டைஃபாய்டு ஆகிய இரண்டையும் நாம் குறிப்பிடலாம். Question 6. What first aid will you provide in the case of bruises? In case of bruises, I shall wash the affected area with cold running water and clean with an antiseptic liquid. Then I shall apply an antiseptic cream on the bruise and tie it with a sterilized bandage. காயங்களுக்கு என்ன முதலுதவி வழங்க வேண்டும் என்று பார்த்தோமானால், காயங்களுக்கு முதலுதவியாக பாதிக்கப்பட்ட பகுதியை சுத்தமான குளிர்ந்த தண்ணீர் கொண்டு கழுவி பின் கிருமி நாசினி திரவத்தால் துடைத்தெடுக்க வேண்டும். பின் கிருமி நாசினி கழிந்துவிட்டு
காயம்பட்ட இடத்தை சுற்றி கட்டுத்துணியாக கட்ட வேண்டும் என்பதை விடையாக காண்கிறோம். Question 7. Ravi and Ganga had minor burn, so I wash it with water. Do you agree with this statement? Explain why. I agree with partly. In case of minor burns, the affected area should be washed with cold water and an antiseptic cream should be applied. கங்காவுக்கு சிறிய தீக்காயம் ஏற்பட்டால் நான் தண்ணீரால் உன்னை கழுவி என ரவி கூறினான். அது கூற்றியை ஏற்றுக்கொள்கிறாயா இல்லையா, ஏன் என விவரி. நான் இதனை பாதியளவில் இருக்கிறேன். சிறிய தீக்காயங்களுக்கு பாதிக்கப்பட்ட பகுதியை குளிர்ந்த சுத்தமான தண்ணீர் கொண்டு கழுவுவதுடன் அதன் மீது கிருமிநாசினி களிமண்ணை தடவிவிட வேண்டும் என்பதே சரியான விடையாக நாம் பார்க்குறோம். Question 8. Answer briefly. அதாவது சுருக்கமாக அளிக்கவும். 1. Why first aid is essential? First aid is essential because it saves the life, it prevents further bleeding and determines the condition of the patient, it relieves the pain, it provides medical care available at the earliest. அதாவது முதலுதவிக்கு உண்டான முக்கிய காரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, இது உயிரை பாதுகாக்கிறது, இரத்த கசிவை தடுத்து நோயாளிகளின் நிலையை உறுதிப்படுத்துகிறது, வலிக்கு நிவாரணம் அளிக்கிறது, ஆரம்ப நிலையில் ஒரு அவசர மருத்துவ உதவியை வழங்குகிறது என்பதை விடையாக காண்கிறோம். Question 2. What steps you will follow to keep your teeth healthy? I shall do the following to maintain sound teeth and healthier gums and good oral hygiene. Brush my teeth 2 times a day, chew the food properly while eating, use floss to remove food particles. All these will prevent the formation of tartar and plaque on my teeth and gums. உனது பற்களை ஆரோக்கியமாக பராமரிக்க நீ என்ன நடவடிக்கை எடுப்பாய் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. நான் எனது பற்கள் மற்றும் ஈறுகளை நல்ல ஆரோக்கியத்துடன் பராமரிக்கவும், சிறந்த வாய் சுத்தத்தை பேணவும், தினமும் இருமுறை பல் துலக்குவேன், உணவை மெதுவாக நன்றாக மென்று உட்கொள்வேன், பல் இடுக்குகளில் சிக்கும் உணவுத் துகள்களை நீர்க்க பற்களை கழுவுவேன். இதன் மூலம் எனது பற்களிலும் ஈறுகளிலும் பற்காரை மற்றும் கருவண்ணம் உருவாகுவதை தடுப்பேன் என்று விடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாட் டஸ் தி பிக்சர் மீன்? இந்த பக்கத்தில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த கேள்விக்கு இடையில இது என்னத்தை விளக்குறது அப்படின்றத கேள்வியாக கேட்டிருக்கிறார்கள். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆள் இதில் குப்பையை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க மாதிரியும் அவ்வாறு தூக்கி போடக்கூடாது என்பதற்கு ஒரு கிராஸ் போட்டிருக்காங்க. ஸோ டோன்ட் லிட்டர் த ஏரியா ஆர் டோன்ட் த்ரோ கார்பேஜ் அண்ட் அதர் வேஸ்ட் indiscriminately. If you throw garbage and waste in the open carelessly, it will cause environmental pollution and affects human health. அதாவது நாம் நமது சுற்றுப்புறத்தில் கண்ட இடங்களில் கழிவுகளையும் குப்பைகளையும் தூக்கி எறியக்கூடாது என்பதை படம் சுட்டிக்காட்டுகிறது. அவ்வாறு செய்வதால் சுற்றுப்புறம் மாசடைவதுடன் மக்கள் உடல்நலத்திற்கும் கேடு விளைவிக்கிறது என்பதை விடையாக பார்க்கிறோம். கம்யூனிகபிள் டிசீசஸ் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், அந்த விதத்தில் லெஃப்ட் சைட் காலத்தில் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அண்ட் ரைட் சைட் காலத்தில் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். டிசீசஸ் தட் ஆர் காஸ்ட் பை பேத்தஜன்ஸ் ஆர் கம்யூனிகபிள் டிசீசஸ் and they can be transmitted from an infected person to a healthy person directly or indirectly. Examples are cholera and typhoid. Non-communicable diseases are that are not caused by pathogens and cannot be passed on by a sick person to a healthy person. Examples are leukoderma and anemia. Question 5. Name the mode of transmission of communicable diseases. Communicable diseases spread from an infected person to a healthy person through contaminated air, water, food or vectors like insects and other animals. தொற்று நோய்கள் பரவும் முறைகளை குறிப்பிடவும் என்ற கேள்விக்கு, ஒரு பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்து ஆரோக்கியமான மனிதனுக்கு அசுத்தமான மாசடைந்த காற்று, தண்ணீர், உணவுப் பொருட்கள் அல்லது வெக்டார்கள் மூலம் பரவுகின்றன என்பதை விடையாக காண்கிறோம். Question 6. Your friend says that her hair is thin, spare and lost very often. Suggest your ideas to reduce this problem. Thin, sparse hair and loss of hair indicate a poor and deficient nutritional status of a person. I would suggest her to take balanced diet in her food and avoid physical and mental stress. அதாவது மெல்லிய மற்றும் சிதறிய முடி மற்றும் முடி உதிரிகள் ஆகியவை ஊட்டச்சத்து குறைபாட்டை குறிக்கின்றன. நான் அவள் நல்ல சமச்சீரான உணவுகளை உட்கொள்ளவும் உடல் மற்றும் மனச்சோர்வினை தவிர்க்கவும் ஆலோசனை சொல்வேன் என்பதை விடையாக காண்கிறோம். Question 9. Answer in detail. 1. Write about any 3 communicable diseases in detail. அதாவது தொற்று நோய்களை
3 நோய்களை பற்றி விரிவான விடை தருக என்று குறிக்கப்பட்டுள்ளது. அதில் நான் டியூபர்குலோசிஸ், காலரா அண்ட் டைஃபாய்டு ஆகிய 3 நோய்களை பற்றி விரிவாக விளக்கம் தந்துள்ளேன். அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. டியூபர்குலோசிஸ், it is caused by Mycobacterium tuberculosis and spreads from one person to another person through air, prolonged contact and sharing of materials of the patient. The symptoms are fever, weight loss, chronic cough, bloody spitting and difficulty in breathing. ECG vaccination and regular medication like DOT are the treatments. அதாவது காசநோய், இந்த நோய் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் எனும் நுண்குருமியால் உண்டாகிறது. இது ஒரு நபரிடமிருந்து மற்ற நபருக்கு காற்று, எச்சி துப்புதல், பாதிக்கப்பட்டவருடன் அதிக நேரம் தொடர்பு இருத்தல் மற்றும் அவர் பயன்படுத்தும் பொருட்களை பகிர்வதால் பரவுகிறது. காய்ச்சல், எடை குறைவு, தொடர் இருமல், இரத்தம் கலந்த எச்சில், சுவாசிப்பதில் சிரமம் போன்றவை இந்நோயின் அறிகுறிகளாகும். பிசிஜி தடுப்பூசி, டாட் போன்ற மருந்து உட்கொள்வது ஆகியவை இந்த நோய்க்கு இருக்கிறது. Cholera, it is caused by Vibrio cholera and spread through the consumption of contaminated food or water. The symptoms are vomiting, severe diarrhea, cramps in legs. Good hygiene practices like washing hands before eating, drinking boiled water, avoiding eating uncovered food and getting vaccination against cholera prevent the disease. அதாவது காலரா வியாதியானது என்பது விப்ரியோ காலரா எனும் நுண்குருமியால் உண்டாகும். இந்நோய் அசுத்தமான உணவு மற்றும் குடிநீரை எடுத்துக்கொள்வதால் பரவுகிறது. வாந்தி, கழிச்சல் மற்றும் கால்பிடிப்பு போன்ற இதன் அறிகுறிகள் ஆகும். சாப்பிடும் முன் கை கழுவுதல், சூடுபடுத்திய குடிநீர் குடித்தல், திறந்த வழியில் விற்கப்படும் உணவுப் பொருட்களை தவிர்த்தல் மற்றும் காலரா தடுப்பூசி எடுத்துக்கொள்வது ஆகியவை இந்நோயின் தடுப்பு முறைகள் ஆகும் என்பதை நம்ம பார்க்குறோம். Typhoid, it is caused by Salmonella typhi and spreads by contaminated food and water. The symptoms are anorexia, headache, rashes and abdomen, dysentery and high fever up to 104 degree Fahrenheit. Drinking boiled clean water, proper disposal of sewage and vaccination help to prevent the disease. அதாவது டைஃபாய்டு எனும் நோய் சால்மோனெல்லா டைஃபிஸ் எனும் நுண்குருமியால் உண்டாகிறது. டைஃபாய்டு அசுத்தமான உணவு மற்றும் நீரின் மூலம் பரவுகிறது. பசியின்மை, தீவிர தலைவலி, அடிவயிற்று பகுதியில் புண் அல்லது தடிப்புகள் மற்றும் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையான தீவிர காய்ச்சல் இந்நோய்களின் அறிகுறியாகும். கொதிக்க வைத்த குடிநீர் பருகுதல், கழிவுநீரை முறையாக அற்றுதல் மற்றும் தடுப்பூசி இந்நோய் பரவாமல் தடுக்கும். List the situations in which first aid is given. What do we do if a person suffers from skin burns? First aid is the immediate treatment given to the victim of trauma or sudden illness before medical help is made available. First aid is given when a person sustains burns, cuts and scratches. In case of minor burns, the affected area should be washed with cold water and an antiseptic cream should be applied. In case of severe burns, where deeper layers of tissues get destroyed and blisters appear, use of water should be avoided. The burnt area should be covered with a clean, non-sticking cloth or bandages. Larger burns need immediate medical attention. முதலுதவிக்கான பல்வேறு சூழ்நிலைகளையும் கூறுக என்ற கேள்விக்கு, முதலுதவி என்பது விபத்து மற்றும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய மருத்துவ உதவி கிடைக்கும் முன் வழங்கப்படும் உடனே சிகிச்சையாகும். ஒருவருக்கு தீக்காயம், வெட்டுக்காயம் மற்றும் சிராய்ப்புக்குள்ளாகும் போது முதலுதவி வழங்கப்படுகிறது. சிறிய தீக்காயங்களை பொறுத்தவரை பாதிக்கப்பட்ட பகுதியை குளிர்ந்த நீரில் கழுவி கிருமி நாசினி கழுமே தடவ வேண்டும். கடுமையான தீக்காயங்கள் மூலம் கொப்பளங்கள் ஏற்பட்டால் நீர் பயன்படுத்துவதை தவிர்த்து காயப்பட்ட இடத்தை சுற்றி சுத்தமான கட்டுத்துணியால் கட்ட வேண்டும். பெரிய தீக்காயங்களாக இருந்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை நாட வேண்டும் என்பதே சரியான விடையாக நம்ம பார்க்குறோம். How the diseases are transmitted from one person to the other person. அதாவது ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு எப்படி நோய் பரவுகிறது என்பதை நாம கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது. Communicable diseases are those diseases that are transmitted from one person to the another through contaminated air, water, food or vectors such as insects or other animals. When a cold affected person sneezes, coughs or spits, some secretions containing bacteria or virus come out of the nose or mouth and become airborne. This will infect the nearby healthy person standing nearby. When a person affected by a communicable disease like cholera washes his body in a water tank, and if the same water is used by a healthy person, he will get infected by the virus. If a mosquito bites a diseased person and later bites an infected person, the diseases get transmitted. Therefore, healthy persons must be protected from people with communicable diseases. அதாவது ஒருவரிடமிருந்து வேறொருவருக்கு பரவும் நோய்களை தொற்று நோய்கள் என்று கூறுகிறோம். அவ்வாறான நோய்கள் அசுத்தமான காற்று, தண்ணீர், உணவு பண்டங்கள் மற்றும் பூச்சிகள் மற்றும் விலங்குகள் போன்ற வெக்டர்கள் மூலம் பரவுகின்றன.
குளிர் ஜுரத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தும்மும் போதும் இருமும் போதும் அல்லது உமிழ்நீரை துப்பும் போதும் பாக்டீரியா மற்றும் வைரஸ் நோய்க்கிருமிகள் வாய் மற்றும் மூக்கு பகுதியிலிருந்து வெளிப்பட்டு காற்றில் கலக்கின்றன. அருகில் இருக்கும் நோய்வாய்ப்படாத நபரை தாக்கி நோயை உண்டாக்குகின்றன. காலரா போன்ற தொற்று நோய் பாதித்த நபர் தனது உடம்பை ஒரு குளத்திலோ ஆற்றிலோ கழுவிய பின் அதன் நலமுடன் உள்ள ஒருவர் பயன்படுத்தினால் அவரை வைரஸ் நுண்கிருமிகள் தாக்குகின்றன. அதே போன்று கொசு நோய் பாதித்த நபரின் இரத்தத்தை உறிஞ்சிவிட்டு பின் நலமுடன் உள்ள ஒருவரை கடிக்கும் போது அந்நோய் அவரை தொற்றிக்கொள்கிறது என்பதை நம்ம கம்யூனிகபிள் டிசீஸ் ஆர் தொற்று நோயாக. ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின். A person is sleeping during daytime. Why does this happen to some people? They feel sleepy during the daytime in office or in the classroom. Have you ever come across such situation and explain? Some people feel sleepy during office hours or class hours, primarily because of lack of proper sleep during the night. Excessive daytime sleepiness or EDS could also be a sleep disorder that causes you to not get enough sleep at night. This results in you falling asleep during working hours. Deficiency of vitamin B2 is also shown as a rare cause for excessive daytime sleepiness. Another reason for feeling sleepy in the office or classroom during work hours is due to lack of proper light around you. So it is important to sleep for about 7 to 8 hours to maintain a healthy body and schedule for the next day. Sit near the area when the sunlight or near a window. You can also take a walk for a few minutes in the office. You can take a deep breath when you feel sleepy, which increases the amount of oxygen in your blood and keeps you fresh. ஒரு நபர் அலுவலகத்தில் அல்லது வகுப்பறையில் பகல் நேரத்தில் தூங்குவது ஏன்? இதை நீ எப்போதாவது உணர்ந்திருக்கிறாயா? இதற்குண்டான காரணத்தை விவரி என்று கேட்கப்பட்டிருக்கிறது. சிலருக்கு அலுவலகத்து அல்லது வகுப்பை நேரத்தில் தூக்கம் வருவதை பார்க்கிறோம். அவர்கள் இரவில் முறையாக தூங்காமல் இருந்தால் இவ்வாறு ஏற்படும். அதிகபட்ச பகல் நேர தூக்கம் ஒரு வகையான தூக்க கோளாறு என கூட கூறலாம். இக்கோளாறு உள்ளவர்களுக்கு இரவு நேரத்தில் போதுமான உறக்கம் வருவதில்லை. இதன் காரணமாக பணி நேரத்தில் இவர்கள் தூக்க நிலைக்கு செல்வர். விட்டமின் B12 குறைபாடு காரணமாகவும் அதிகபட்ச பகல் நேர தூக்கம் உண்டாகலாம். நீங்கள் இருக்கும் அலுவலகம் மற்றும் பள்ளி அறையிலோ முறையான வெளிச்சம் கிடைக்கப்பெறாவிட்டாலும் இவ்வாறு தூக்க நிலைக்கு செல்லக்கூடும். எனவே ஒவ்வொரு இரவும் 7 முதல் 8 மணி நேரம் முழுமையாக உறங்குவது உடல் நலத்திற்கும் பகல் நேர பணி கவனத்திற்கும் சிறந்தது. பணியிடத்தில் நல்ல வெளிச்சம் கிடைக்கும் ஜன்னல் ஓரம் அமர்வது நலம். பணி நேரத்தில் ஒரு சில மணித்துளிகள் நீங்கள் எழுந்திருந்து நடக்கலாம். உறக்க நிலைக்கு செல்லும் போது ஆழமான மூச்சு உள்வாங்கி வெளியிட்டால் உங்கள் உடலில் இரத்தத்தில் அதிகரித்து உங்களை புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள்ள உதவும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த விதத்தில் நம்ம புக் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் இப்போ பார்த்தோம். அநேகமாக இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு என்று நம்புகிறேன். தேங்க்யூ.